எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல அந்த ஜாதகருடைய ஆயுள், அப்புறம் அவருடைய தொழில், அவருடைய திருமண வாழ்க்கை, அப்புறம் அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருப்பார், என்ன வேலையில் இருப்பார் அப்படின்றதான் நம்ம மெயினாக ஜாதகத்தில் எதிர்பார்க்குற விஷயங்கள். இதுக்கப்புறம் திருமண விஷயங்கள் முடிஞ்ச உடனே இந்த குழந்தை பிறப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை, கல்வி, இப்படி தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போவோம் பொதுவாக ஜாதகத்தில். அப்படி ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய இந்த ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான விஷயங்களில் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் நல்ல அமைப்பில் இருந்தால் தான் வேலைக்கு போவார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த 10ஆம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி, 10ஆம் அதிபதி ராசி சக்கரத்தில் என்னவா இருக்கோ அந்த அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி. அதை பொறுத்து தான் அவருக்கு வேலை நிர்ணயம் பண்ணப்படும். அதை பார்க்கும்போது ராசியிலிருந்தும் 10ஆம் அதிபதி எதுவோ அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி, ராசிக்கு 10ஆம் அதிபதி நவாம்சத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த வேலையோட விஷயத்தை நம்ம முடிவு பண்ணணும். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசின்னு இருந்து 10ஆம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தார், ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்கு சூரியன் நட்சத்திர அதிபதி பூரம் ஒன்றாக இருந்தால் நவாம்சத்திலையும் அந்த சூரியன் அதே சிம்மத்தில் இருக்கும். அதாவது ஆவணி மாதம் பிறந்த ஒருத்தருக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னா, ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க பதவி, மற்றவங்கள்லாம் கௌரவிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பவரில் இருப்பார். அரசு துறையில் அல்லது அரசாங்க வேலையில், அதுலேயுமே ஒரு அத்தாரிட்டி பர்சனாக இருப்பார். ஆனால் இந்த வர்க்கோத்தம பலம் அப்படின்றதுனால அவருக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும். சூரியன் சார்ந்த உத்தியோகம், அக்னி முகாந்தரமான தொழில்கள், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.